சற்று முன் வெளியான தகவல். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மத்திய அரசு சூப்பரான திட்டம் ஒன்று வெளியாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ள பிரதமரி உஜ்வாலா யோஜனா திட்டமானது பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பலனை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன? இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? அதேபோல எல்பிஜி சமையல் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு கேஸ் சிலிண்டர் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 50 லட்சம் வரையில் வழங்கப்படும் விபத்து காப்பீட்டினை பெறுவதற்கான முறைகள் என்னென்ன தெரியுமா? பெண்கள் பெறக்கூடிய திட்டமான உஜ்வாலா திட்டத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோவை முழுமையா கேளுங்க. இந்தியாவில் பெண்களின் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் ஏராளமான நலத்திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டமாகும். இந்த திட்டமானது பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை இலவசமாக வழங்குகிறது. குறிப்பாக மத்திய அரசு 2016இல் இந்த திட்டத்தை ஆரம்பித்தது. இந்த திட்டம் பெறுவதற்கான சில தகுதிகளையும் அளவுகோல்களையும் நிர்ணயித்து அதன்படி உஜ்வாலா திட்டத்தின் பலனை கோடானு கோடி பேர் பெற்று வருகிறார்கள். இருப்பினும் இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பலன்களை பெற்று வரும் அனைத்து பெண்கள் இலவச கேஸ் சிலிண்டரின் பலன்களையும் பெற முடியும். வறுமை கோட்டிற்கு கீழே குடும்ப அட்டை வைத்திருக்கும் பெண்கள் இதற்கு 18 வயது பூர்த்தியாகியிருந்தாலோ அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கேஸ் சிலிண்டர் இணைப்பு எதுவும் இதுவரை பெற்றிருக்கக்கூடாது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இகேஒய்சி இணைப்பும் அவசியமாகும். ஆனால் அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. மற்றவர்கள் அனைவருமே ஆதார் அட்டை, முகவரி சான்றிதழ், ரேஷன் கார்டு, பயனாளி வங்கி கணக்கு எண், வங்கியின் IFSC மற்றும் குடும்பத்தின் நிலையை உறுதிப்படுத்தும் துணை KYC, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஜாதி சான்றிதழ், விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம் மற்றும் ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது PM உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது www.pmuy.government.in என்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்குள் நுழைந்து அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு கேஸ் நிறுவனங்களிடமிருந்து சிலிண்டர் பெறுவதற்கான விண்ணப்பிக்குள் சென்று உங்களது பெயர், முகவரி, செல்போன் செல்போனையும் எண்ணை நிரப்ப வேண்டும். பிறகு பின் நம்பரை பதிவிட்டு கையில் உள்ள ஆவணங்களை அப்லோடு செய்து அப்ளை பட்டனை கிளிக் செய்தால் போதும். உங்கள் விண்ணப்பங்களை அதிகாரிகள் பரிசீலித்து தகுதியானவர்களுக்கு சிலிண்டர்களை வழங்குவார்கள். பட்டியல் வகுப்பு பழங்குடி குடும்பங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், அந்தியோதயா அன்ன யோஜனா, காட்டுவாசிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் என மொத்தம் 7 பிரிவுகளின் கீழுள்ளவர்கள் இதன் பலனை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு சிலிண்டர் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 50 லட்சம் வரையில் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த கேஸ் சிலிண்டர் அதாவது கேஸ் லீக்கேஜ் சிலிண்டர் வெடிப்புகள் நடந்துவிட்டால் கஸ்டமருக்கு இந்த காப்பீடு கிடைக்கும். ஆனால் இதற்கு எந்த தொகையும் முன்னதாக
கஸ்டமர்கள் செலுத்த தேவையில்லை. இந்த காப்பீடை தொகையை பெறுவதற்கு பொதுத்துறை எண்ணி நிறுவனங்கள்தான், அதாவது ஐசிஐசிஐ, லம்பார்டு போன்ற காப்பீடு நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் செய்திருக்கிறது. உதாரணமாக, எல்பிஜி சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் வாடிக்கையாளர் சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை காப்பீடு தொகையை பெறலாம். காயமடைந்த ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 10 லட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காப்பீட்டை பெற சிலிண்டர் வழங்கும் முன்பு டீலர் அதை முறையாக பரிசோதிக்க வேண்டும். விபத்து நடந்து 30 நாளைக்குள் கஸ்டமர்கள் எல்பிஜி நிறுவனம் மற்றும் அருகில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விபத்து குறித்து தெரிவிக்க வேண்டும். சிலிண்டர் இன்சூரன்ஸ் வாங்குவதற்கு எஃப்ஐஆர் காப்பி, மருத்துவமனை ரசீதுகள், இறப்பு ஏற்பட்டால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போன்றவை ஆவணங்களை சமர்ப்பித்தால் போதும். கேஸ் நிறுவனமே காப்பீடு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அனைத்தையும் செய்து தரும். ஆனால் சிலிண்டர், பைப், ஸ்டவ் மற்றும் ரெகுலேட்டர் போன்றவை அனைத்தும் ISI முத்திரை உள்ள நபர்களுக்கு மட்டுமே இழப்பீடு தொகை கிடைக்கும். அதிலும் சிலிண்டர் யாருடைய பெயரில் உள்ளதோ அவருக்கு மட்டுமே காப்பீடு தொகை கிடைக்கும் என்பது நினைவு கூறத்தக்கது. அதேபோல, வருமான வரி ரிட்டர்ன்ஸ் தொடர்பான வருமான வரித்துறை பல்வேறு நபர்களுக்கு கடந்த ஒரு சில நாட்களாக பல ஆயிரம் நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தவறான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கும் இந்த நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்குகளில் முறைகேடாக விலக்கு கோருபவர்களை குறிவைத்து நாடு முழுவதும் சரிபார்ப்பு நடவடிக்கையை வருமான வரித்துறை தொடங்கியது. இதனால் சிறு அரசியல் கட்சிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பதற்கான விலக்குகள் கேட்டு உள்ளன. இவை கண்டிப்பாக விசாரிக்கப்படும். அதேபோல், சுகாதார காப்பீடு மற்றும் மருத்துவ செலவுகள் பிரிவு 80D மற்றும் 80DDB, HRA பிரிவு 10(13A), கல்வி மற்றும் வீட்டு கடன் மீதான வட்டி மற்றும் இதற்கான வாகனங்கள் வாங்குவது தொடர்பான விலக்குகளுக்கு பிரிவு 80E, 80EE, 80EB இந்த நடவடிக்கையின் கீழ் விசாரணை செய்யப்படும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம், அதாவது CBDT தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.